அதில் வந்து அந்த ரேப் பண்ணுற ஆள் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஒருத்தர் மேலே பெயினை இன்ஃப்ளிக்ட் பண்ணணுங்கிற ஒரு சிங்கிள் கருத்தோட ரேப் பண்ணுவார். ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்த்துருவாங்க அந்த இண்டிவிஜுவல். அவங்க பாடிக்கு வந்து வி ஹாவ் அ ரைட், ஃபண்டமெண்டல் ரைட். Pornographic content is the theory, na rape and masturbation is the practice. Brain பொறுத்தவரை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி sexual novelty. So because there is no restriction and because the social connect is so high, opportunities வரதுனால இது இப்படி தாங்க போகும். இனிமேயும் இது வந்து worsen ஆகும். ஏன்னா இன்றைக்கினா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடக்குது. 10th standard, 11th standard, 12th ஸ்டாண்டர்டில் they are getting intimate. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஷா துபேஷ் தான் இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், வணக்கம் சார். சார், இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. பீகார் ஃபேமிலியில் வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணையை வந்துட்டு ரேப் பண்ணி தான் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு எப்படி சார் பார்க்கறது? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கு. நம்மளுமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி எடுத்துக்கிறது சார்? ஸோ ஜென்ரலி இப்போ வந்து இந்த செக்ஷுவல் பிஹேவியர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த யங்ஸ்டர்ஸ் இதை எக்ஸ்பிரஸ், இந்த பர்டிகுலர் ரேப் பிஹேவியர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா மோட்டிவேஷன்ஸ் அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கும். வாட் மேக்ஸ் தம் எக்ஸ்பிரஸ் த பிஹேவியர், ஏன் அது பண்ணுறாங்கங்கிறது நம்ம அடிப்படையாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் செக்ஸ் அவேர்னஸ், அவங்களோட ஸ்கூலிங், ஃபார்மல் ஸ்கூலிங் இயர்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இயர்ஸில் இல்லாமல் இருக்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட் வாஸ் த மோட்டிவ் ஃபார் த ரேப். ஒரு நிறைய பேர் ரேப்பிஸ்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் 2-3 கேட்டகரி ஆஃப் ரேப்பிஸ்ட் இருக்காங்க. ஒன்று சேடோ மசோசிஸ்டிக் ரேப்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த ரேப் பண்ணுற ஆள் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஒருத்தர் மேலே பெயினை இன்ஃப்ளிக்ட் பண்ணணுங்கிற ஒரு சிங்கிள் கருத்தோட ரேப் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொல்கட்டா டாக்டர் நீங்கள் சமீப காலத்தில் அந்த ஒரு நியூஸில் நம்ம அந்த வீடியோலையும் பேசியிருந்தோம் அதை பற்றி. தி அதர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதர் டைப் ஆஃப் ரேப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பியூர்லி ரிவெஞ்ச் ரேப். இப்போ மேபி அந்த குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுட்டு போய் இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இது பண்ணோடனே பவர் அண்ட் டாமினன்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு சில மென், இந்த புத்தியில் இருக்கிற மென் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவெஞ்ச் ரேப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டு ஷோ தட் தே ஆர் பவர்ஃபுல் அண்ட் தே ஆர் டாமினன்ட் ஓவர் த பார்ட்னர். அண்ட் தென் இன்னொரு டைப் ஆஃப் ரேப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் பேசிக்லி வந்து ஃபேண்டசி பேஸ்ட் ரேப்ஸ். அதாவது ஒரு அப்சசிவ் ஃபேண்டசி, ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு ஃபீமேல் வந்து என்ன, அவங்க வந்து அந்த செக்ஸ்க்காகவே படைச்சப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட், தட்ஸ் அபவுட் இட். அதுதான் ஒரு பொண்ணு, அதுக்கு மேலே. ஸோ அது ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்த்துருவாங்க அந்த இண்டிவிஜுவல். அவங்க பாடிக்கு வந்து வி ஹாவ் அ ரைட், ஃபண்டமெண்டல் ரைட். அவங்க எஸ் ஆர் நோஸ்னாலும் நம்மளுக்கு ஒரு ரைட் வந்து அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு தப்பான ஒரு கருத்து அந்த ஆண்களுக்கு இருக்கும். ஸோ தே வில் எக்ஸிக்யூட் தட். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அடிப்படை மோட்டிவேஷன் என்ன, அண்ட் இதுக்கெலாம் ட்ரிகர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பானோகிராஃபிக் கண்டென்ட். ஸோ ஒரு ஓல்ட் சேயிங் இருக்குது எங்களோட சர்க்கிள்ஸில், பானோகிராஃபிக் கண்டென்ட் இஸ் த தியரினா ரேப் அண்ட் மாஸ்டர்பேஷன் இஸ் த ப்ராக்டிஸ். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அதை அப்படியே நீங்கள் லிட்ரலாக எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பானோகிராஃபிக் கண்டென்ட்டும் செக்ஷுவல் மெட்டீரியல் வந்து ஒரு ஆண்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க, நார்மலாக லிவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களோட ஸ்டேபிள் பார்ட்னரோடு எக்ஸிக்யூட் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஆண்கள் பானோகிராஃபிக் கண்டென்ட் பார்ப்பாங்க, ஸ்டேபிள் பார்ட்னரோட கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. வெளியில் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், எஸ்கார்ட் கேர்ள்ஸு, மற்ற இடங்கள், செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், செகண்ட் ஒய்ஃபோட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஆண்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே வராது, தனியாகவே இருப்பாங்க, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட மேஸ்குலின் ட்ரேட்ஸ் இல்லை அவங்களோட மேஸ்குலினிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு வேலிடேஷன் கிடைக்காது ஃபீமேல் செக்ஸ்லேருந்து. அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே சார், ஃபர்ஸ்ட்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போலாம் எப்படின்னா ஆப்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இல்லைன்னா இன்னொருத்துக்கு பின்னாடி போயிடுவேன், நீ இருந்தாலுமே நான் வந்துட்டு இன்னொருத்தரை தேடி போவேன் அப்படின்ற மாதிரி பசங்க மட்டும் இல்ல பொண்ணுங்களுமே அந்த விஷயங்கள் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த காலகட்டம் மாறிடுச்சுன்னு எடுத்துக்கவா, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்துட்டு இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கிறதா சார்? ஆக்சுவலி இது எப்போவுமே இது வந்து முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலையும் இருந்திருக்குங்க, ஒரு 100 years பேக், 200 years பேக். ஏன்னா மனிதர்கள் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர், அதுக்கப்புறம் தான் ரிலிஜன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொசைட்டல் நார்ம்ஸ், லா. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கணும். இதுக்கெலாம் முன்னாடி மனிதர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க.
பட் என்னன்னா அப்போ வந்து இந்த இந்த கனெக்டிவிட்டி, இந்த டெக்னாலஜியோட கனெக்ட் இருந்தது இல்லை. ஸோ அட் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு கிராமத்துலேயோ ஒரு வில்லேஜ்லையோ நீங்கள் உலகத்தில் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த 4 தெருவில் இருக்கிற ஒரு 4-5 பெண்களை தான் நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும். அவங்களோட மட்டும்தான் நீங்கள் அலையன்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி, த அபிலிட்டி டு மீட் பீப்புள் வாஸ் டிஃபிகல்ட் ஜென்ரலி. ஸோ அங்கேயே மேரேஜ் பண்ணி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இப்போ என்ன ஆகுது, வித் டெக்னாலஜி மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி இருக்கு. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் ஆப் நான் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா டிண்டர் ஆர் பம்பிள் ஆர் யூனோ 1000 டேங்கோ, யூ ஹவ் சோ மெனி ஆப்ஸ், யூ ஜஸ்ட் ஓப்பன். நீங்கள் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 20-30 பெண்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அதில் இருக்கிற பெண்கள் வந்து ரியலா இல்லை ஏஐ பேஸ்டு அவதாரா அது கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக் வந்து வளர்ந்ததுனால என்ன ஆகும்னா பிரெயின் பொறுத்தவரை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி செக்ஷுவல் நாவல்ட்டி, இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு ரீப்ரொடக்ஷன் அண்ட் நாவல்ட்டி சீக்கிங் பிஹேவியர். புதுமையான விஷயங்கள். இப்போ ஒரு சின்ன குழந்தைய போய் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு 10 கேண்டி பார்ஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா எல்லாமே போய் எடுக்குமா? ஜென்ரலி எடுக்க தோணுமா? ஐஸ்கிரீம் எடுக்கும். ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் யூ டேக் டு அ சூப்பர் மார்க்கெட் அண்ட் நீங்கள் கேண்டி பார் நீங்கள் ஒரு 20-30 ரேக்ஸில் வந்து ஃபுல்லாக சாக்லேட்ஸ் எல்லாமே இது வேணும் அது வேணும் இது வேணும் அது அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பிகாஸ் த சோஷியல் கனெக்ட் இஸ் ஸோ ஹை, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரதுனால இது இப்படி தாங்க போகும். இனிமேயும் இது வந்து ஒர்சன் ஆகும். இட்ஸ் நாட் தட் சொசைட்டி ஹஸ் சேஞ்ச்ட், த சொசைட்டி வாஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். டூல்ஸ் மாறிடுச்சு, அக்சஸ் வந்துருச்சு. அதனால இந்த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. இதுதான் அதோட விஷயம். பட் எஸ் ஒர்சன் ஆயிருக்கு, ஐ அக்ரி டு சம் எக்ஸ்டென்ட். ஒர்சனிங் ஆஃப் சொசைட்டி. மொபைல்னால தான் சார் எல்லாம் கெட்டு போறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ மொபைல்லயே எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சுன்றப்போ மொபைலுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாம் அடங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல நல்லது எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கெட்டதுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்களோ. அதுவும் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த செக்ஸ் டாபிக்ஸ் வந்துட்டு பேசணும் அப்படின்னாலே வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் பேசணும், வெளில பேசணும்னாலே வந்துட்டு யோசிப்பாங்க, ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்துட்டு ஈஸியா இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. அது வந்துட்டு வெளியில வந்துட்டு அது ஒரு அதை சொல்லணும் அப்படின்றத தாண்டி அதை வந்து ஈஸியா வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி அது வந்துட்டு ஒரு இதாகும். அதே மாதிரி இப்ப நமக்கு ஏதாவது தேவைன்னா அந்த மொபைல்லே வந்துட்டு ஆப் மூலியமா வந்துட்டு தேவையான விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்க வந்துட்டு கெட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்துருக்கீங்க, சாட் ஜிபிடியோடலாம் சேட் பண்ணி சாட் ஜிபிடியோட ஏஐ வந்து மேரேஜ் பண்ணி அப்படிலாம் வந்து சைனா ஜப்பான்லலாம் இது மாதிரி பண்ணி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. நார்த் சைட்லேயும் ரீசெண்ட் டைம்ஸ் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சாட் ஜிபிடியோட பேசி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து வர்ச்சுவலாக மேரேஜ் பண்ணியிருக்கு. விச் இஸ் நாட் இவன் ட்ரூ. இது வந்து எப்படின்னா பீட்டர் லாலா லேண்டுங்க. இது வந்து எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கர்டெயில் பண்ணணுன்னா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் வி மஸ்ட் லேர்ன் ஸ்கூல் கரிக்குலமில். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் எப்போ சரி பண்ணலாம், ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வந்தாதாங்க நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சில்ட்ரன் கையில் ஃபோன் கொடுக்கக்கூடாதுங்க. இதில் ஜோக் என்னென்னா பெரிய பெரிய ஆட்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் XAIயோட ஃபவுண்டர் எலான் மஸ்க், அந்த மாதிரி பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களே வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறது பெரிய தப்பு. சோஷியல் மீடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஈவன் தோ தே ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் தோஸ் கம்பெனிஸ் பண்ணக்கூடாது. அவங்க பசங்களுக்கே இது பண்ணும்போது நம்மெல்லாம் என்ன வாட் ஆர் வி? ஸோ பெட்டர் டு ஃபாலோ தட் அட்வைஸ். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சின்ன பசங்க ஒரு வயசுக்கு வந்த பிறகு போஸ்ட் பியூபர்ட்டி ஒரு 14 to 16 இயர்ஸ் அது வந்து க்ரூஷியல் ஏஜுங்க. செக்ஷுவல் பிஹேவியர் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஏஜ். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் பண்ணணும். ஸோ மென்னுக்கு பாடிலி சேஞ்சஸ் வரும், உமனுக்கு பாடிலி சேஞ்சஸ். ஏன்னா இன்றைக்கினா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடக்குது. 10th standard 11th standard 12th standardல தே ஆர் கெட்டிங் இன்டிமேட். பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஒரு சில பெண்கள் வந்து 5-6 ரிலேஷன்ஷிப் ஆன பிறகு தாங்க திருமணத்துக்கே வராங்க. ஃப்ரெஷ்ஷாக புடவையை போட்டு பூ வச்சுட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, பக்குன்னு இருக்குது பார்த்தாலே. And then they're telling that's my first marriage, but I had 5 boyfriends before this. My first boyfriend was 16 years of age. So absolutely வந்து parents வந்து பார்த்தீங்கன்னா they have failed very very badly in this aspect, and society has also எப்படி சொல்கிறது has not regulated all this. எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ ஆப் யூசேஜ் வந்து can we ban phone usage in schools? Maybe. I don't know whether it's the law for that, but இந்த மாதிரி ஒரு சில drastic changes கொண்டு வரணும். ஃபோன்ஸ் வந்து பசங்க கையில் கொடுக்கக்கூடாதுன்னு அடுத்த ஜென்ரேஷன் சேவ் ஆகும். இது ஒன் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன். த அதர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த 14 to 16 பேசிட்டோம். 17 to 21 23 எடுத்தீங்கன்னா
அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ரெகுலேட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க மைண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுது. அண்ட் யூ ஹேவ் ஆப்ஸ் லைக் டிண்டர், பம்பிள் அண்ட் லாட் ஆஃப் ஆப்ஸ். இதில் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவான பெண்கள் அவங்களுக்கு அக்சஸில் இருக்காங்க. ஸோ எவ்ரி வீக் அவங்க அந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க. புது புது பார்ட்னர்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே தே மீட், தே டேட், தே ஹேவ் இன்டிமசி அண்ட் தென் தே கம் அவுட். பின்னாடி என்ன ஆகும்னா பாலியல் நோய்களும் சேர்ந்து வந்துடும். இதுக்கு பின்னாடி காம்ப்ளிகேட்டடாக என்ன வரும்? எஸ்டிடிஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் வரும். ஒரு எஸ்டிடி ஹிட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து தே பிரேக். ஏன்னா இந்த ஆல் மேட் சீக்கிங் பிஹேவியர், அதாவது நான் ஒரு பார்ட்னரை தேடி போகிறேன்னா தெர் இஸ் அ ஹை ரிவார்ட் டு இட். ஸோ மோட்டிவேஷன் எப்போவுமே எனக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கும் அதே மோட்டிவேஷன் தான், ஆண்களுக்கும் அதே மோட்டிவேஷன். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக அட் த சேம் டைம் 2 or 3 பார்ட்னர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரம் த மேல் சைடு தே ஃபீல் வேலிடேட்டட் அஸ் பீயிங் மென். ஃபீமேல் சைடில் நான் வந்து எனக்கு பொழைக்க தெரியும், ஆண்கள் எல்லாமே இப்படி தான், யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போட்டுடணும், நம்மளுக்கு எவன் செட் ஆகிறோம் அவனோட மட்டும் நம்ம ஓட்டிகிட்டு போயிடணுங்கிற ஒரு கருத்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக் பிலீஃப்ஸ் என்னை பொறுத்தவரை. ஸோ ப்ராப்பர் எஜுகேஷன் இஸ் த ஒன்லி டூல் தட் கேன் மேக் தீஸ் திங்ஸ் ஓகே. என்னை பொறுத்தவரை அதாங்க சொல்யூஷன், எஜுகேஷன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.